இஸ்ராயீல் என்று அல்லாஹ் யாரை பார்த்து கூறினான் என்று சொன்னால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கூறினான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இனி ஒரு பெயர் இஸ்ராயீல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குழந்தைகள் மொத்தம் 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளை அல்லாஹ்வும் மார்க்கமும் எப்படி அழைக்கும் என்று சொன்னால், யா பனி இஸ்ராயீல், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே. யா பனி ஆதம், ஆதமின் மக்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான் அல்லவா? அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகளை அல்லாஹ் எப்படி அழைத்தான் என்றால், யா பனி இஸ்ராயீல், ஓ இஸ்ரவேலர்களின் குழந்தைகளே என்று அல்லாஹ் அழைத்தான். யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 12 குழந்தைகள். அந்த 12 குழந்தைகளின் வழியாக வந்த ஒரு இனம் தான் இந்த யூத இனங்கள். அது ஒரு இனம், அது ஒரு மதம் அல்ல. அதை அல்லாஹ் மதமாக கொடுத்தான், கலாச்சாரமாக கொடுத்தான். ஆனால் அவர்கள் எப்படி சுருக்கிக் கொண்டார்களே, ஆனால் அதை ஒரு இனமாக சுருக்கிக் கொண்டார்கள், ஒரு குடும்பமாக இந்த 12 கோத்திரத்துக்காரர்கள். அதனால்தான் யாரும் யூத மதத்திற்குள்ளாக நுழையவும் முடியாது, யூத மதத்திலிருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது. நான் யூத மதத்தை பின்பற்றுகிறேன் என்பதாக யாரும் உள்நுழையவும் முடியாது. யூதர்களில் யாரும் எங்கள் மதத்திற்கு வாருங்கள் என்பதாக யாருக்கும் அழைப்பு பணியும் செய்ய மாட்டார்கள். பிறப்பால் வரக்கூடிய ஒரு இனம் அந்த இனம். பொதுவாக பிறப்பால் ஒரு கௌரவம் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களிடத்தில் மிக கடுமையான மூர்க்கத்தனத்தை நாம் பார்க்கலாம். இஸ்லாம் என்ன தலையில் கொட்டி சொன்னது? பிறப்பால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, நிறத்தால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல, பேசும் மொழியால் ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அல்ல. ஆம், கண்ணியம் என்று சொன்னால் யார் அல்லாஹுவிற்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்று சொன்னால், யார் அல்லாஹுவை அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும் பயப்படுவார்களோ, யார் மனித சமூகத்திற்கு உதவி செய்வார்களோ, யார் படைத்தவனை மட்டும் ஆராதித்து வணங்குவார்களோ அவர்கள்தான் இறைவனுக்கு உகப்பானவர்கள், நேசத்திற்குரியவர்கள். ஆனால் யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தாலும் நஹ்னு அப்னாஉல்லாஹி வ அஹிப்பா, நாங்கள் அல்லாஹுவின் குமாரர்கள். வகாலு லன் தமஸ்ஸன அன்-நாரு இல்லா அய்யாமம் மஅதூதாத். அவர்களினுடைய நம்பிக்கையை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. நரகம் எங்களை தீண்டவே தீண்டாது, காரணம் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நேசத்திற்குரியவர்கள் என்ற நம்பிக்கை உடையவர்கள் அவர்கள். நாங்கள் இப்ராஹீமினுடைய மகன், இஸ்ஹாக்கினுடைய மகன், யாக்கூபினுடைய புதல்வர்கள். நாங்கள் கடவுளுக்கு மிக நெருக்கத்திற்குரியவர்கள். எங்களுக்கு கீழ்தான் உலகம் பயணிக்க வேண்டும். நாங்களே மூத்தவர்கள், நாங்களே வழிகாட்டுவதற்கு தகுதியானவர்கள், நாங்களே உலகத்தில் ஆள பிறந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு சேவகம் செய்ய பிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை மறைமுகமாக கொண்டவர்கள் யூதர்கள். பலஸ்தீன்